ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யாரு சாக்கியை கிட்னாப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா, அதே மாதிரி ராக் ஸ்பிரிட்ஸ்குள்ள இருந்த துரோகி யாருன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ரீசெண்டா வந்த சாப்டர்லயும் இதை ஓரளவுக்கு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது வேற யாருமே கிடையாது, ஒச்சுக்கு. இவன் எதுக்கு எல்லாருமே சொல்றாங்கன்னா, சாப்டர் 1159ல சாக்கி காணாம போன நியூஸ் தெரிஞ்ச அடுத்த செகண்டே ராக் ஸ்பிரிட்ஸ் சேர்ந்த எல்லாருமே பதட்டமா இருப்பாங்க, ஷாக்கா இருப்பாங்க, குறிப்பா சோகமா இருப்பாங்க. பட் ஒச்சக காமிக்க போச்சுல மட்டும் அவன் ஃபேஸ் வந்து ஸ்பார்க்கிள் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த சாப்டர்ல வந்து சாக்கியை பற்றி நியூஸ் வந்து அடுத்த செகண்டே ராக் ஸ்பிரிட்ஸ் சேர்ந்த எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க, எக்ஸைட்மெண்ட் ஆயிருப்பாங்க. பட் ஒச்சக்கு மட்டும் கொஞ்சம் பதட்டமாக இருப்பான். இந்த நியூஸ் வந்து ஃபிஷியாக இருக்குது, நம்ம இந்த சோர்ஸை நம்பலாமான்ட்டு. மேபி ஒச்சக்குவே வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்கலாம். சாக்கியை கிட்னாப் பண்ணுறதுக்கு எப்போ போனால் கரெக்டாக இருக்கும், யார் வந்து எந்த டைம் கார்ட் பண்ணுவாங்க, மேபி டான் மார்லனை இவனே கில் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தை சாக்கி கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சாக்கி கிட்னாப் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேஸ்மே ஸ்பார்க்கில் இருக்கும். சாக்கியை பற்றி நியூஸ் கிடச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பதட்டமாக இருப்பான். எனக்கு தெரிஞ்சு ஒச்சக்கு வேர்ல்டு கவர்மெண்ட் கூட ஏதாவது ஒரு டீலிங் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராக் செத்ததுக்கு அப்புறம் பைரட் ஐலண்டை 40 வருஷமா ரூல் பண்ணியிருப்பான். அந்த டைம் வேர்ல்டு கவர்மெண்ட் இவனை ஒன்றுமே பண்ணியிருக்காது. இது எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ரீசெண்டாக வந்த சாப்டரில் ராக் ஸ்பிரிட்ஸ் எல்லாருமே காடு வெளிக்குள்ளே போயிருப்பாங்க. பட் ஒச்சக்கு மட்டும் காடு வெளிக்கு வந்திருக்க மாட்டான், அதுக்கு பதிலாக பைரட் ஐலண்ட்லேயே இருந்திருப்பான். நீங்கள் நினைக்கலாம் ஒச்சக்கு ரொம்பவே வீக்கான ஆள், அதனால தான் காடு வெளிக்குள்ளே போகலன்ட்டு. அப்படி கிடையவே செய்யாது. ராக் ஸ்பிரிட்ஸ்லேயே நம்ம ஒச்சக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் தான். அவன் நினச்சிருந்தா காடு வெளிக்குள்ளே போயிருக்கலாம், பட் ஸ்டில் அங்கே போயிருக்க மாட்டான். மேபி ஒச்சக்கு ராக்ஸுக்கு எதிராகவும் ராக் ஸ்பிரிட்ஸுக்கு எதிராகவும் ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க, ராக்ஸ் செத்ததுக்கு அப்புறம் ராக்ஸ் க்ரூவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுகளுக்குமே நல்ல நேம் இருந்திருக்கும், நிறைய ரெஸ்பெக்ட் இருந்திருக்கும். பட் அது ஒச்சக்கு மட்டும் இருந்திருக்கே செய்யாது. என்னதான் ராக் ஸ்பிரிட்ஸ் எல்லாருமே மாற்றி மாற்றி சண்டை போட்டு இருந்தாலுமே அவங்களுக்குள்ள மாற்றி மாற்றி ஒரு சில ரெஸ்பெக்ட் இருக்கும், வெளியே காமிக்கலனாலுமே ரெஸ்பெக்ட் இருக்கும். லைக் கைடோக்கு ஒயிட் பீடு மேலே, பிக் மாமுக்கு குளோரியஸா மேலே, சசிக்கு குளோரியஸா மேலே, கைடோக்கு பிக் மாம் மேலே, இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருக்கு தான் செய்யும். பட் இவங்க யாருமே ராக்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் ஒச்சகுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்ததே கிடையாது. மேபி இவன் துரோகியா இருந்தனால தான் யாருமே ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்.